Hi friends, welcome to day 33 of Excel. Day 33 of Excelல charts பத்தி பார்க்கலாம். So இங்க நான் வந்துட்டு sample data எடுத்திருக்கேன். Products and sales. First நம்ம data select பண்ணிக்கலாம். After that insertல chart அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். So first நமக்கு பேசிக்கான chart வந்து column chart. So column chart எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சார்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சார்ட்டை வந்துட்டு நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் எப்படி வேணும் அண்ட் ஆக்சஸ் டைட்டில் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்ம என்ன டைட்டில் கொடுக்க போகிறோம் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நம்மளோட டைட்டில் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதையுமே உங்களால வந்துட்டு எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதாவது வந்துட்டு லைக் உங்களோட என்ன டைப் ஆஃப் ஃபாண்ட் வேணும் அண்ட் கலர்ஸ் ஃபில் பண்ணிக்க முடியும் அண்ட் டெக்ஸ்ட் என்ன கலர் வேணும் அண்ட் டெக்ஸ்ட் சைஸஸ் இந்த மாதிரி எல்லாமே உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அண்ட் ஆஃப்டர் தட் உங்களால சார்ட்ஸோட கலரையுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சார்ட்ஸோட கலரையுமே இந்த மாதிரி பார்ஸோட கலர்ஸ் எல்லாத்தையுமே உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபில்டர் பை நமக்கு கேட்டகரிஸ் வைஸ் வேணும். எனக்கு வந்துட்டு லைக் வந்துட்டு எனக்கு வந்து லேப்டாப் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா ஸோ அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் லேப்டாப் மட்டும்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக எனக்கு டேப்லெட் அண்ட் கீபோர்ட் மானிட்டர் வேணும் அப்படின்னா அதர் ஐட்டம்ஸ் வந்துட்டு நமக்கு ஹைட் ஆயிரும். ஸோ பேக் டு செலக்ட் ஆல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பேக் டு த சார்ட் வந்துட்டு நமக்கு கிடைச்சிரும். அண்ட் ஆஃப்டர் தட் சார்ட் எலமெண்ட்ஸ்லேயே டேட்டா லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம டேட்டாவோட லேபிள்ஸ், அதாவது நம்ம என்ன நம்பர்ஸ் என்ன குவான்டிட்டி நம்ம வச்சிருக்கோமோ அந்த குவான்டிட்டி கிடைக்கும். அது தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா டேபிள் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த டேபிள் வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆயிருக்கும். அண்ட் எரர் பார்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சப்போஸ் ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் ஆர் எரர் பார்ஸ் இந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு இது லெஜெண்ட் இதெல்லாம் தேவையில்லை இப்போ வரைக்கும். ஸோ ட்ரெண்ட் லைன் அப்படின்னா ஸோ சேல்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது. ஸோ இப்போதைக்கு சார்ட்ஸ் பற்றி பேசிக்காக புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் தட் காலம் சார்ட்க்கு அப்புறம் நம்ம பார்க்க போற சார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அகெயின் இன்சர்ட் போயிட்டு சார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மேஜரான சார்ட் வந்து பார் சார்ட். ஸோ பார் சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஸோ பார் சார்ட் வந்துட்டு உங்களுக்கு லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கலா இருக்கும். அண்ட் இங்க வந்துட்டு உங்களால அந்த நேம்ஸ் எல்லாமே கிளியரா ரீட் பண்ண முடியும். ஸோ காலம் சார்ட்டை விட நீங்க வந்து லார்ஜ் டேட்டாஸ்ல ஒர்க் பண்றீங்க, இல்லைன்னா உங்களோட நேம் வந்து லார்ஜா இருக்கு அப்படின்னா பார் சார்ட் தான் மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பார் சார்ட்டையுமே நம்ம சொன்ன எல்லா விதத்துலையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான சார்ட் அப்படின்னா பை சார்ட். ஸோ அகெயின் இன்சர்ட்குள்ள போயிட்டு சார்ட்ஸ்குள்ள போயிட்டு இங்க பை சார்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ பை சார்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த பை சார்ட்டையுமே நம்ம வந்துட்டு எல்லா விதத்துலையும் நம்ம வந்துட்டு கஸ்டம் ஸோ டேட்டா லேபிள்ஸ் கொடுக்கும்போது ஸோ பை சார்ட்டுக்குமே டேட்டா லேபிள்ஸ் கிடைக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் ஃபில்டர் போயிட்டு பை சார்ட்டையுமே நம்மளால ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ ஹெட்ஃபோன்ஸ், ரவுட்டர், வயர்லெஸ் இயர்பட்ஸ், வெப்கேம் எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபில்டர் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அகெயின் உங்களால் அதை ரிட்ரீவும் பண்ணிக்க முடியும். ஸோ ஆஃப்டர் தட் இன்னொரு சார்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைன் சார்ட். ஸோ சார்ட்ஸ் கொடுத்துட்டு லைன் சார்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லைன் சார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த லைன் சார்ட்ஸ்லையுமே உங்களால் அந்த லைனோட கலரை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆக்சஸ் நேம்ஸ் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும், அதாவது ஆக்சஸ் டைட்டில்ஸ் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் டைட்டிலுமே உங்களால் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.
ஸோ இந்த மாதிரி சார்ட்ஸை உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்காக சார்ட்ஸ் பற்றின விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.